நீங்க அண்ணாமலை எடுத்து பாருங்க, தமிழ்நாட்டுல எல்லா ரவுடித்தனம் பண்றவனையும் கொண்டு வந்து கட்சியில சேர்த்துட்டார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலயும் பார்த்தானா பாஜக கொடி பறந்துட்டு இருக்கிறது, கார்ல கொடி இருக்குது, கட்சி வளர்ந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருக்குது. நான் கேட்கிறேன், திமுக கொடி ஏத்தினாலோ, அதிமுக கொடி ஏத்தினாலோ, அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகள் கொடி ஏத்தினாலோ, மதிமுக கொடி ஏத்தினாலோ, விடுதலை சிறுத்தைகள் கொடி ஏத்தினாலோ, அங்கே ஒரு கல்வெட்டு இருக்கும். கொடி கம்பத்துக்கு கீழே ஒரு கல்வெட்டு இருக்கும். யாரு வந்தாங்க, எப்ப ஏத்துனாங்க, என்ன பண்ண, என்ன தலைவர்கள் பங்கெடுத்தாங்கன்னு. எந்த பாஜக கட்சிக்காரனோட கொடிக்கு கீழே கல்வெட்டு இருக்குதா? எங்கேயாவது இருக்கா? ஒண்ணும் கிடையாது. இந்த நாய் ஊருக்கு போறப்ப, ரோடு பக்கம் போறப்ப என்ன பண்ணிட்டு இருக்குதோ அதே பக்கம் போற பக்கம் எல்லாம் இந்த கொடி கம்பத்தை நட்டுக்கிட்டே போறானு. நான் என்ன வேலை பார்க்குதோ அதே வேலை தான் நான் பிஜேபி காரன் பண்றானு. போற இடத்துல எல்லாம் கொடி மரத்தை நட்டே போறது. கேட்டா ஊர் முழுக்க நாங்க தான் இருக்கோம் சொல்லி இதை கல்வெட்டு நடுங்கடா. அதுல யார் கட்சி தலைவர், யார் வந்து கொடி ஏத்துறாங்கிற கதையை பார்ப்பனா அப்படி ஒண்ணு இருந்தா தானே அது ஒரு கும்பலா போகும், கும்பலா வரும். இந்த தேன்கூட்டுல இந்த ராணி தேனி எடுத்தா மொத்தமா கும்பலா போகும் தெரியுமா? தேன்கூட்டு விட்டுட்டு அதே மாதிரி தான் அண்ணாமலை உள்ள போட கட்சி முழுக்க வெளியே ஓடி போயிடும். இன்னைக்கு தான் அவருடைய வேட்பு மனு மீதான பரிசீலனை நடந்திருக்கிறது. அனைத்து கட்சிகளும் வேட்புமனு பரிசீலனை பண்ணதுல அண்ணாமலைக்கு அவருடைய வேட்பு மனுவையே ஒழுங்கா ஃபில் பண்ண தெரியல. நான் கேட்கிறேன், வேட்பு மனுவையே ஒழுங்கா நிரப்ப தெரியாத ஒரு ஆள் தமிழ்நாட்டு தலைவியை மாத்த போறேன்னு சொன்னா, யோ உன்ன மாதிரி 1000 பேர் நாங்க பார்த்துட்டோம். நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு. எங்களுக்கு இருக்க பிரச்சனை என்னன்னா, உங்ககிட்ட கொண்டாந்து மைக்கு நீட்டிட்டு நீ என்ன கருத்து சொல்றன்னு கேட்கறதா. அந்த ஆளுக்கு வாயை திறந்தா டயரியா மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்குது. வாயில டயரியா போற ஒரே ஆளு நம்ம அண்ணாமலை தான். இப்ப பாத்தீங்கன்னா இப்படியே தான் பேசிட்டு இருப்பாரு. என்னத்தையா பாக்குறது, உன் மூஞ்சி பார்க்கவும் ஜெயிக்க மாட்டேங்குது, ஒரு கருத்தை சொல்லவும் மாட்டேங்கிற, வாயை திறந்தா பொய்யா சொல்ற, ஒளரி கொட்டுற. நான் கோட்டால எல்லாம் வரல, 2002 தகரப்பட்டி தூக்கிட்டு வந்து பிஹெச்டி டெக்ல சேர்ந்தேன்னு சொல்லி. தம்பி அண்ணாமலை, உனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிஐடில தான் நான் படிச்சேன். உனக்கு 10 வருஷம் சீனியர் நான். உனக்கு 10 வருஷம் சீனியர் நான். பிஹெச்டி டெக்ல இடஒதுக்கீடு இருந்ததனால தான் தம்பி உனக்கு சீட்டு கொடுத்தாங்க. அந்த இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து திராவிடர் இயக்கம், தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் அவர்கள் கொண்டு வந்தது அடிப்படையில் தான் தம்பி உனக்கு பிஹெச்டி டெக்ல சீட்டு கொடுத்தாங்களே ஒழிய நீ ஊர்ல தகரப்பட்டி தூக்கிட்டு வந்ததனால உனக்கு தரல. தகரப்பட்டி கொண்டு வந்தாலும் தரல. ஆனா உங்கச்சி என்ன பண்ணுச்சு, எங்க பெரியாரோ அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இடஒதுக்கீடு கொடுத்து ஒன்ன மாதிரி தற்கூரி எல்லாம் படிக்கிறதுக்கு சீட்டு கொடுத்துச்சு. ஆனா மோடி ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு நல்ல மதிப்பெண், 100க்கு 98% மதிப்பெண் எடுக்கக்கூடிய அனிதா மருத்துவ படிக்க கூடாதுன்னு கொலை பண்ண வச்சானுங்க. அனிதாவை கொலை பண்ணது உங்க கட்சிக்காரன் தான்டா, மோடி சர்க்கார் தானே. வெக்கம் இல்லாம பேசுற, பிஹெச்டி டெக்ல 2 தூக்கிட்டு வந்து படிக்க வந்தேன்னு சொல்லிட்டு நீ படிச்ச சயின்ஸ்ல பெரிய ஒரு இன்வென்ஷன் பண்ணி புதுசா கண்டுபிடிச்ச ஒரு அளவும் இல்ல. பிஜேபியில போய் சேர்ந்திருக்கிற. அப்ப இந்த வாயை திறந்தா தினம் பொய். இந்த பொய்க்கு பதில் சொல்லியே வந்து தமிழ்நாடு இருக்கக்கூடிய கட்சிகள் அவங்க நேரத்தை போக்கிட்டாங்க. நான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக எதிர்ப்பு கட்சிகளுக்கு வன்மையான கண்டனம் தெரியும். நீங்க திமுகவில இருந்து எல்லா கட்சிக்காரரும் பிஜேபி சொல்லக்கூடிய பொய்க்கு பதில் சொல்றதா நம்ம வேலை. அவன் தினம் ஒரு பொய் சொல்லிட்டு இருப்பானுங்க. தினம் ஒரு 20,000 புத்தகம் படிச்சேன்னு சொன்ன ஆளு தான் இன்னைக்கு எலெக்ஷன் ஃபார்ம் ஃபில் அப் பண்ண தெரியாம ஒரு நிக்கிறாப்ல. என்னத்தையா படிச்ச நீ? 20,000 புக் என்ன படிச்ச நீ? ஒரு எலெக்ஷன் ஃபார்ம் உனக்கு ஃபில் அப் பண்ண தெரியல. நீ தமிழ்நாட்டுல பிஜேபி தலைவரா இருக்கனா உனக்கு கீழ இருக்கிறவங்க எந்த லட்சணத்துல இருப்பாங்கன்னு நான் பார்க்க முடியும். உன் கையில எல்லாம் தமிழ்நாடு சிக்கணும் தயவு செஞ்சு நினைச்சறாரு. அது கோயம்புத்தூர்ல மாட்டவே மாட்டாது தம்பிலா. கோயம்புத்தூர்ல அண்ணாமலைக்கு சாதகமானவரை தான் எலெக்ஷன் ஆபீசரா போட்டு வச்சிருக்காங்க. பிரச்சனையே அதுதான். இன்றைக்கு தென் சென்னையில 11 மணிக்கு வந்து நீங்க மனு பரிசீலனைக்கு வரணும்ங்கிறப்ப 10:55க்கு வந்தாங்கன்னு சொல்லி 3 சுயேட்சை வேட்பாளர்களுடைய மனுவை நிராகரித்த இந்த எலெக்ஷன் கமிஷன் இந்த எலெக்ஷன் படிவத்தையே தப்பா பதிவு செய்த அண்ணாமலையினுடைய பத்திரத்தை எப்படி ஏத்துக்கிட்ட, வேட்புமனு எப்படி ஏத்துக்கிட்ட, உன் யோகியதை என்ன, எலெக்ஷன் கமிஷனோட யோகியதை என்ன? தோழர்களே, வருகின்ற தேர்தலில் ஒருவேளை மோடி வெற்றி பெற்றால் ஆச்சரியம் அடைந்து விடாதீர்கள். அது மோடிக்கு மக்கள் தந்த ஆதரவு அல்ல, மோடிக்கு எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த ஆதரவால் மட்டும் தான் வெற்றி பெற முடியும். பிரச்சனை அதுதான். இன்றைக்கு நமக்கு 2 பெரிய எதிர்க்கட்சிகள் இருக்கு. ஒன்று பிஜேபி, இன்னொன்று எலெக்ஷன் கமிஷன். 2 எதிர்க்கட்சி இருக்கானுங்க. இங்க சைலண்டா உட்கார்ந்து அண்ணாமலையுடைய படிவத்தெல்லாம் திருப்பி அனுப்பி கொடுத்துற வேண்டியதானே. ஒரு ஃபார்மே ஒழுங்கா ஃபில் அப் பண்ணது. இந்த ஆளு பார்லிமெண்ட்டுக்கு போய் என்ன பண்ணுவார்? அவரு உன் கூட்டணி கட்சி ஜெயிக்க போறது. ஏன்னா ராம்விலாஸ் பாஸ்வான் இப்ப உயிரோடு இல்ல, சிவசேனா இல்ல, உங்க கூட நிதிஷ்குமார் கட்சிக்கு எந்த ஆதரவும் கிடையாது. அப்படி பார்த்தோம்னா இந்த 353ல கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய பெற்ற அந்த 45 சீட் இன்னைக்கு உனக்கு கிடையாது. இந்த 305ல ஒரு 40 சீட் உனக்கு கிடையாது. அப்ப உன்னுடைய மொத்த எண்ணிக்கை 265 தான் கதையே வருது. இந்த லட்சணத்துல ஒரிசாவினுடைய அந்த நவீன் பட்நாயக் கட்சி அவரும் கூட கூட்டணி வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அகாலிதளம் பஞ்சாப்ல கூட்டணி வைக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு. மேற்கு வங்கத்துல 18 சீட் வாங்கினாங்க. மேற்கு வங்கத்திலும் ஒரு நெருக்கடி வந்திருக்கிறது. இந்த கணக்கெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 25 சீட் வராது இவங்களுக்கு. அப்ப 240 சீட் தான் இவங்களுக்கு வருவதற்கு சாத்தியம் இருக்கிறது. இதுல மத்திய பிரதேசத்துல கொஞ்சம் புடுங்கிக்கிச்சு, ராஜஸ்தான்ல கொஞ்சம் புடுங்கிக்கிச்சு, குஜராத்ல கொஞ்சம் புடுங்கிக்கிச்சு, உத்தரப்பிரதேசல கொஞ்சம் புடுங்கிச்சுன்னா 200 சீட் கூட ஜெயிக்க முடியாது. இதுதாங்க பிஜேபியோட மொத்த
டாலி. கடந்த தேர்தலில் கர்நாடகாவில் ஜெயிச்சானு, இன்னைக்கு அதுவும் கிடையாது. இன்னைக்கு கர்நாடகாவில் நிலைமை கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில 200 சீட்டு கூட ஜெயிக்க முடியாத மோடிக்கு தேர்தல் கமிஷன் ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிறது. தேர்தல் கமிஷன் உதவியாலும் இந்த எந்திர வாக்குப்பதிவின் உதவியாலும் மட்டும்தான் பாஜக வெற்றி பெற முடியும் என்பதான் இன்றைக்கு நிதர்சனம். அப்ப வெறுமனே 200 சீட்டு கூட வாங்க முடியாத இவனுங்க நாளைக்கு 400 சீட்டு நான் வாங்குவேன் வரப்போறேன்னு சொன்னானா, ஒன்னு அது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷினா இருக்கணும், அடுத்து கூடவே எலெக்ஷன் கமிஷனாக இருக்க வேண்டும். இரண்டும் சேர்ந்து தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்பா அப்பா ஏய் என்னப்பா? அப்பா கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு நம்ம அக்கவுண்ட்ல போட்டாங்களாப்பா. ஏய் அப்படியாப்பா? அப்பா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சுப்பா. ஏய் என்னப்பா சொல்ற, நிஜமாவா? அப்பா டேய் எந்தடா? நீ பாக்குறது கேக்குறது நினைக்கிறது எல்லாமே கனவுதான்டா. கனவா? கனவுதான்டா. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். தோழர்களே, கெஜ்ரிவாலை கைது செய்ய வேண்டும் என்கின்ற மோடியின் விருப்பத்தை அமலாக்கத்துறை நிறைவேற்றியிருக்கிறது. இது ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, கெஜ்ரிவாலின் மீதான குற்றச்சாட்டு எந்த வகையிலும் நிரூபிக்கப்படவில்லை. அந்த வழக்கை நாம் எடுத்து பார்த்தால் கூட அது இந்த மதுபானத்திற்கான ஒரு வழக்காக அமலாக்கத்துறை முன்வைத்திருக்கிறது. அமலாக்கத்துறை ஒருவரை கைது செய்ய வேண்டும் என்றால் மறுக்க முடியாத ஆதாரத்தை முன்வைக்க வேண்டும் நீதிமன்றத்தில். அதற்குரிய முகாந்திரத்தை அமலாக்கத்துறை முன்வைத்துதான் ஒருவரை கைது செய்ய முடியும். அது மட்டுமல்லாமல் அரசியல் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் பதவிகளிலே பொறுப்பு வகிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் அதற்கு உரிய ஒப்புதலை பெற்றுதான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும் என்கின்ற பிரிவுகளை புறக்கணித்து விட்டு அமலாக்கத்துறை ஒரு வேட்டை நாயாக, பாஜகவினுடைய வேட்டை நாயாக களமிறக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கூட மராத்தியத்தினுடைய உத்தவ் தாக்கரேவினுடைய பிரிவாக இருக்கக்கூடிய சிவசேனையினுடைய உத்தவ் தாக்கரே பிரிவினுடைய ஒரு வேட்பாளர் நேற்று அவர் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு அவருக்கு அமலாக்கத்துறை சம்மன் கொடுத்திருக்கிறது, வழக்கு பதிவு இருக்கிறது. அதாவது என்னென்னால் பாஜக மோடி சர்க்கார் இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்கின்ற நிலையை அப்பட்டமாக உணர்ந்த பிறகு எதிர்க்கட்சி தலைவர்களை எல்லாம் சிறையில் அடைக்கக்கூடிய ஒரு வேலையை, முடக்கக்கூடிய ஒரு வேலையை, அச்சுறுத்தக்கூடிய வேலையை மோடி அரசு நடத்திட்டு வர்றது அப்படிங்கிறத நம்ம மிகுந்த கவலையோடு பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதை எதிர்த்து நாம் போராட வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா இங்கே ஓரளவுக்காவது பாதுகாக்கப்பட்ட பொறுப்புகளாக நாம் பார்ப்பது முதலமைச்சர் பதவி. ஒரு மாநிலத்தினுடைய உயர்ந்த பதவி என்பது முதலமைச்சர் பதவியாக இருக்கிறது. அந்த முதலமைச்சரையே நான் ஒரு பொய் வழக்கில் சிறையில் அடைப்பேன் அப்படின்னு ஒரு அரசாங்கம் முடிவெடுக்கிறது, நடைமுறைப்படுத்துகிறது என்றால் சாமானிய மக்களின் நிலை என்ன என்கிறதான் இப்போ பிரச்சனையே. நீங்கள் இந்த டெல்லியினுடைய துணை முதல்வரை சிசோடியா, மணிஷ் சிசோடியாவை கைது பண்ணி சிறையில் போட்டாங்க. இதே மதுபான ஊழல் வழக்கு என்று சொல்லி சிறையில் போட்டாங்க. போட்டு ஒரு வருடத்திற்கு மேலாகிறது. விசாரணைக்கு சென்றவரை நேரடியாக சிறையில் அடைத்து விட்டார்கள். அவர் துணை முதல்வராக பொறுப்பில் இருக்கக்கூடியவர். ஆனால் இந்த ஒரு வருடமாக அவர் மீதான வழக்கை மோடி அரசு நடத்தவே இல்லை. வழக்கை நடத்தலை, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யலை, பிணையும் கொடுக்கவில்லை, பெயிலும் கொடுக்கல. அப்போ பெயிலும் கொடுக்க மாட்டேன், வழக்கும் நடத்த மாட்டேன், ஆதாரத்தை முன்வைக்க மாட்டேன், குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்ய மாட்டேன்னால் மோடி அரசாங்கத்துடைய நோக்கம் என்ன? வழக்கு நடத்தி உண்மையாக ஊழல் நடந்திருந்தால் அந்த உண்மையை உலகத்திற்கு கொண்டு வரணுங்கிற நோக்கமெல்லாம் கிடையாது. இவர்கள் நேர்மையானவராக இருந்தால் அவர்களை நீண்ட காலமாக சிறையில் வைத்திருப்பது, இல்லை என்றால் அவர்களை மிரட்டி பணம் வாங்குவது. இந்த ரெண்டு வேலையும் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் ஒரு மாஃபியா செய்யும். ஒரு கொலைகார மாஃபியா என்ன வேலையை செய்யுமோ அதை மோடி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. 2018 பீமா கோரேகான் வழக்கிலே கைது செய்யப்பட்ட 16 செயல்பாட்டாளர்கள் சிறையில் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளாகிறது. 2018 ஜனவரியில் கைது செய்யப்பட்டவர்கள் இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் சிறையில் இருக்கிறார்கள். இதுவரைக்கும் அவர்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து வழக்கை நடத்தலை. வழக்கை நடத்தி தண்டனை வாங்கி தரவும் இல்லை. இவர்களுக்கு பிணையும் தரவில்லை. ஆக பிணையும் கொடுக்க, பெயிலும் கொடுக்க மாட்டான், வழக்கும் நடத்த மாட்டான்,
விசாரணையே மேற்கொள்ள மாட்டான், தொடர்ச்சியாக சிறையில் வைத்திருப்பது. இந்த 16 பேருக்கு வழக்கினுடைய முகாந்திரம் என்ன அப்படின்னா, அந்த முகாந்திரமும் இதுவரைக்கும் நிரூபிக்கப்படலை. இந்த பெகாசஸ்ங்கிற சாஃப்ட்வேரை, உளவு செயலியை வைத்து இந்த 16 பேரை சிறையில் அடைச்சாங்க. அதில் தமிழ்நாட்டை சார்ந்த ஃபாதர் ஸ்டான் சுவாமி, 85 வயது ஸ்டான் சுவாமி, பழங்குடி உரிமைகளுக்காக போராடி கொண்டிருந்த மனித உரிமை செயல்பாட்டாளர், பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர், பல்வேறு உடல் நெருக்கடியில் இருந்தவரை சிறையில் அடைச்சாங்க. அவரால் தண்ணீர் கோப்பையை, தண்ணீர் டம்ளரை கையில் பிடிக்க முடியாது, நடுங்கும். அதனால் ஸ்ட்ரா வச்ச ஒரு டம்ளரை கொடுங்கன்னு சொல்லி சிறை நிர்வாகத்திடம் கேட்டால் பாஜக அரசு அதை மறுத்து விட்டது. நீதிமன்றத்துக்கு சென்றால் அதையும் மறுத்தடுத்து விட்டார்கள். கடைசியில் ஸ்டேன் சுவாமி அவர்களுக்கு ஸ்ட்ரா வைத்த ஒரு டம்ளர் கூட கிடைக்காமல் சிறையில் இறந்து போகிறார். சரி, செயல்பாட்டாளர்கள், மனித உரிமை செயல்பாட்டாளர்களுக்கு தான் இந்த நிலைமை இருக்குன்னு எல்லாருமே கண்டுக்காம இருந்த ஒரு நிலையில் ஆட்டை கடித்து மாட்டை கடித்து இப்பொழுது எதிர்க்கட்சியினுடைய தலைவர்களையும் சிறையில் அடைப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆக இந்த மனித உரிமை செயல்பாட்டாளர்கள், பீமா குரேகன் வழக்கில் இருக்கிறவங்க இன்னைக்கு சிறையில் இருக்கிறாங்க. அதற்கு பிறகு 2 ஆண்டுகளுக்கு பிறகு குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிரான போராட்டம் நடந்தது. 2020 நடந்த போராட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் இன்றும் அவர்களும் சிறையில் இருக்கிறார்கள். அவங்களுக்கு இதே நிலைமை தான். வழக்கு நடத்தல, குற்றப்பத்திரிகை வைக்கல, பிணையும் கொடுக்கவில்லை. அவர்களும் சிறையில் இருக்கிறார்கள். 2020 இருக்கிறவங்க இன்னைக்கு 4 வருஷமா சிறையில் இருக்கிறாங்க. என்ன குற்றம்னே தெரியல. இப்பொழுது தேர்தலுக்கு முன்பாக ஹேமந்த் சோரனை, அதாவது ஜார்க்கண்டினுடைய அந்த பழங்குடி மக்களினுடைய கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஹேமந்த் சோரனை சிறையில் அடைச்சாங்க. அந்த வழக்குக்கும் எந்த முகாந்திரமும் கிடையாது. அவருக்கும் பிணை தரல, குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண மாட்டானுங்க. அதற்கு பிறகு இந்த மதுபான வழக்கு என்கின்ற பெயரிலே தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதியினுடைய முதல்வரினுடைய மகளாக இருக்கக்கூடிய கவிதாவை சிறையில் அடைக்கிறார்கள். அதற்கு பின்னாடி கெஜ்ரிவாலுக்கும் அதே வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படின்னு சொல்லி சிறையில் அடைக்கிறாங்க. சரி, கெஜ்ரிவாலின் மீதான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மதுபான ஊழல் வழக்கிலே கடந்த ஆண்டு ஒருவரை கைது செய்கிறார்கள். அவர் பேர் சரத் ரெட்டி. இந்த சரத் ரெட்டி கைது செய்யப்பட்ட சமயத்தில் எந்த இடத்திலும் அரவிந்த் கெஜ்ரிவாலின் பெயரை சொல்லவில்லை. வாக்குமூலத்தில் அவர் பெயரே கிடையாது. பல முறை, ஒரு முறை, இருமுறை, 9 முறை இது குறித்து பேசின எந்த இடத்திலுமே கெஜ்ரிவாலின் பெயரே கிடையாது. கெஜ்ரிவாலின் பெயரே கிடையாது. அவருடைய சரத் ரெட்டியினுடைய கம்பெனி, அந்த நிறுவனம் பாஜகவிற்கு கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய் இந்த தேர்தல் நிதியாக கொடுத்திருக்காங்க, எலக்ட்ரல் பாண்டாவும் கொடுத்திருக்கிறாங்க. இப்படியே அவரை சிறையிலே வைத்து நெருக்கடி கொடுத்து உளவியலாக சிக்கல் உள்ளாக்கினதுக்கு பின்னாடி திடீர்னு ஒரு நாள் அவர் பெயில் போட சொல்றாங்க. பெயில் போட்ட உடனே அமலாக்கத்துறை அந்த பெயிலுக்கு எந்த விதமான எதிர்ப்பையும் தெரிவிக்காமல் அவரை விடுதலை செய்ய அனுமதிக்கிறது. அவர் விடுதலையான உடனே அவர் என்ன வாக்குமூலம் தருகிறார் என்றால், அமலாக்கத்துறையிலே அரவிந்த் கெஜ்ரிவாலும் இந்த ஊழலிலே சம்பந்தப்பட்டவர்னு வாக்குமூலம் கொடுத்துறார். அப்ரூவராக மாறிடுறார். ஆக சரத் ரெட்டி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக வாக்குமூலம் கொடுத்து அப்ரூவராக மாறுவதற்காகத்தான் அவருக்கு பிணை கொடுத்து வெளியில் விட்டாங்க. நேரடியாக அவரை முன்னாடி கைது பண்ணுவதற்கு முன்பாக சரத் ரெட்டியிடம் கெஜ்ரிவாலின் பெயரை சொல்லி கேட்ட பொழுது அவர் மறுத்திருக்கிறார், அல்லது அது தொடர்பில்லை என்கின்ற காரணத்தால் எதுவும் செய்யல. மாசக்கணக்கில் சிறையில் வச்சு சித்திரவதை செஞ்சதுக்கு பின்னாடி உனக்கு பெயில் வேணுமா இல்லை கெஜ்ரிவால் மீது அப்ரூவரா மாறியான்னு மிரட்டினதுக்கு பின்னாடி அவர் அப்ரூவரா மாறி கெஜ்ரிவால் பெயரை சொல்றாரு. அவர் சொன்ன வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறாரே ஒழிய இந்த வழக்கிற்கும் அவருக்குமான தொடர்பை அமலாக்கத்துறை திட்டவட்டமாக தெளிவாக எந்த இடத்துல முன்வைக்கவில்லை. அதற்காக எந்த ஒரு பொருளையும் கெஜ்ரிவாலின் வீட்டில் நடந்த ரெய்டில் அமலாக்கத்துறை எடுக்கவும் இல்லை. ரெய்டிலையும் எடுக்கல, நேரடியாக எந்த ஆதாரத்தையும் முன்வைக்காமல் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்போ யோசிச்சு பாருங்க, மோடி இவரெல்லாம் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னார்னா நாளைக்கு யார் அவனை கைது பண்ணலாம், எந்த முகாந்திரமும் கிடையாது. அதான் நம்ம பார்த்தோம், அமலாக்கத்துறையின் யோகியதை பார்த்தோமே. தமிழ்நாட்டில் 2 ஏழை விவசாயிகள், அன்றாட உணவிற்கே வழி இல்லாத ஏழை விவசாயிகளை என்ன மிரட்டி பண்ணாங்கன்னு பார்த்தோம். திண்டுக்கல்ல ஒரு அமலாக்கத்துறை அதிகாரி மிரட்டி பணம் லஞ்சம் வாங்கினது கையங்களமாக பிடிபட்டதை பார்த்தோம்.
இன்றைக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய மாஃபியா யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அமலாக்கத்துறை தான். அவங்க தான் பெரிய மாஃபியா. யாரையாவது கட்டம் கட்டுவாங்க, நேராக போவாங்க, மிரட்டுவாங்க, வழக்கு போடுவாங்க, பிஎம்எல்ஏ கேஸில் உள்ளதுக்கு போடுவேன்னு சொல்லி மிரட்டி காசை பிடுங்குவாங்க. எங்கெல்லாம் அமலாக்கத்துறை இது போன்ற குற்றச்சாட்டை முன் வைத்திருக்கிறதோ அந்த நிறுவனங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயை பாஜக வாங்கியிருக்கிறது. ஆனால் அந்த அமலாக்கத்துறை அம்பானி வீட்டுக்கோ அதானி வீட்டுக்கோ என்றைக்குமே போகாது. எதிர்க்கட்சி தலைவர்கள் வீட்டுக்கு போகும். அது இல்லை அப்படின்னா பெரிய கம்பெனிகளுக்கு போகும். இந்த மருந்து தயாரிக்கக்கூடிய ஃபார்மா கம்பெனிஸ், இந்த ஃபார்மா கம்பெனிகளுக்கு தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை சென்று கொண்டே இருந்திருக்கிறது. அது 8-10 கம்பெனிக்காரன் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஃபார்மா கம்பெனிக்காரனும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எலக்ட்ரல் பாண்டில் காசு கொடுத்துருக்கான். கோடி கோடியாக கொட்டி கொடுத்துருக்கான். எப்படா கொட்டி கொடுத்தேன்னு பார்த்தா அமலாக்கத்துறை வழக்கு பதிவு பண்ண 2 மாசத்துல 3 மாசத்துல 6 மாசத்துல பணத்தை கொடுத்து வச்சிருக்கான். அப்ப என்ன அர்த்தம்? அமலாக்கத்துறை என்ன பண்ணுது? அமலாக்கத்துறை என்ன பண்ணுது? போய் ஒருத்தனை போய் மிரட்டுது, நீ ஒழுங்கா பிஜேபிக்கு காசு கொடு, எலக்ட்ரல் பாண்டில் காசு வாங்கு. அவன் நேராகவே காசு வாங்குறான். உடனே வழக்கு அப்படியே நிறுத்தி வச்சிடறானுங்க. இன்னைக்கு என்ன நடந்திருக்கிறது? சிவசேனாவினுடைய ஒரு பாராளுமன்ற வேட்பாளர், அவர் போய் நான் வேட்பாளர் அவர் பேரை அறிவிச்ச உடனே அமலாக்கத்துறை அந்த மோப்பனாய் அந்த வீட்டு வாசலில் போய் நிற்கிது. இதே சமயத்தில் இதே நாளில் சரத்பவாரினுடைய கட்சியிலிருந்து அவரது சகோதரராக அஜித் பவாரையும் பிரஃபுல் பட்டேல் என்கின்ற முன்னாள் அமைச்சர் 2 பேரும் தான் அவர் கட்சியில் இருந்தாங்க. 2 பேரையும் பிரித்து தனி கட்சியை மாற்றி அவரை கொண்டு வந்து சரத்பவாருக்கு எதிராக அந்த கட்சியை 2ஆக உடைச்சி கூட்டணி உருவாக்கி மகாராஷ்டிராவில் பாஜக ஆட்சி பிடிச்சது. இந்த பிரஃபுல் பட்டேல் மேலே வந்து அவர் விமான அமைச்சகத்துக்கு அவர் அமைச்சராக பொறுப்பேற்றிருந்தார். யார் காலத்தில்? காங்கிரஸ் காலத்தில். அவர் மேலே சிபிஐ வழக்கு இருக்கிறது. பல்வேறு குற்றச்சாட்டு கொண்ட ஊழல் வழக்கு, சிபிஐ வழக்கு பிரஃபுல் பட்டேல் மேலே இருக்குது. அந்த பிரஃபுல் பட்டேல் பாஜக பக்கம் தாவன உடனே அவர் மீதான சிபிஐ வழக்கு, சாதாரணமாக இல்லை, அவர் மீதான சிபிஐ வழக்கை உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகுதான் சிபிஐ வழக்கை பதிவு செய்யப்பட்டது. உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் உத்தரவின் அடிப்படையில் அவர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்படுகின்ற அந்த வழக்கை இன்றைக்கு பாஜக ரத்து செய்திருக்கிறது. இவனுங்களா யோக்கியமானவனுங்க? இவனுங்களா யோக்கியமானவனுங்க? இது கடந்த 2-3 நாள்ல நடந்த சம்பவங்கள். இது கடந்த 2-3 நாள் இவ்வளவு சம்பவங்கள். சரி, தமிழ்நாட்டில் இந்த திமுகவிலிருந்து செந்தில் பாலாஜியை கைது செய்தார்கள். முன்னாள் அமைச்சர், அவரை கைது செய்தாங்க. இதில் அமலாக்கத்துறை கைது செய்தது. அவர் ஊழல் செய்திருக்கிறார நீ குற்றம் சாட்டினா நீ என்ன பண்ணியிருக்கணும்? அவர் ஊழலை அம்பலப்படுத்தி ஆதாரத்தை முன்வைத்து வழக்கு நடத்தி தண்டனையை கொடுத்திருக்கணும். அப்படி தண்டனை கொடுத்திருந்தால் செந்தில் பாலாஜி அரசியலில் தொடர்ந்து இருக்க முடியாது, அமைச்சராகவும் வர முடியாது, சட்டமன்ற தேர்தல் நிற்க முடியாது, எம்எல்ஏவாக பதவி நீட்டிக்க முடியாது, தண்டனை பெற்றவராக ஒருவர் மாறி இருப்பார். ஆனால் அதை செய்யாம இந்த 10 மாசமா அவரை விசாரணை கைதியாகவே வச்சிருக்கிறான். குற்றப்பத்திரிக்கையும் தாக்கல் செய்யல, ஆதாரத்தையும் கொடுக்கலனா செந்தில் பாலாஜி கிட்ட எவ்வளவு மிரட்டி பணத்தை போடுங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. எவ்வளவு பணம் போடுங்கன்னு தெரியாது. இதே போலத்தான் எல்லா இடத்திலும் அவன் மிரட்டி பணம் பிடுங்குவது அல்லது சிறையில் அடைப்பது, எதிர்க்கட்சியை முடக்குவதுங்கிற அரசியல் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே வருகிறது. நாம் ஊழலுக்கு எதிரானவர்கள். நாம் என்ன சொல்றோம்னா, நீ யோக்கியனா இருந்தனா அவர்கள் மீதான ஊழல் வழக்கை நிரூபிச்சு காமி. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேங்க. பிஜேபி எப்படி ஆட்சிக்கு வந்தது? மோடி எப்படி ஆட்சிக்கு 2014 வந்தாரு? இப்போ ஆம் ஆத்மி கட்சி எப்போ உருவாச்சு? அன்றைய காங்கிரஸ் கட்சியினுடைய ஊழல்கள், நிலக்கரி ஊழல், காமன்வெல்த் ஊழல் ஒரு பெரிய பட்டியலே இருக்கிறது. அவர்கள் மீது அந்த அவ்வளோ பெரிய ஊழலுக்கு எதிராக ஒரு பெரும் போராட்டம் டெல்லியில் வெடித்தது. அதிலிருந்து தோன்றியதான் ஆம் ஆத்மி கட்சி. மோடி என்ன பண்ணாரு? இந்த ஊழலை எல்லாம் ஒழித்து விட்டு நேர்மையான ஆட்சி தருகிறேன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தார். இந்த 10 வருஷத்துல ஒரு காங்கிரஸ் அமைச்சர் மேல கூட எந்த வழக்கையும் பதிவு செய்யலவனுங்க. 10 வருஷமா இந்த ஊழல் செய்த காங்கிரஸ் கட்சியினுடைய எந்த தலைவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யவில்லை. மத்திய பிரதேசத்தில் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய கமல்நாத் மீது எவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கிறது? ஒன்றும் பண்ணலையே, எதுவும் செய்யல. காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கியமான தலைவர்கள் மீது, ஊழல் செய்தவர்கள் மீது எந்த வழக்கையும் பாஜக பதிவு செய்யவில்லை. மாறாக மாநில கட்சிகளினுடைய தலைவர்கள் மீது தான் வழக்குகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். பாஜக நல்லாவே தெரியும், பாஜகவினுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்த முடியும் என்றால்
பாஜகவை ஆட்சியிலிருந்து அகற்ற முடியும் என்றால், மோடியை பிரதமர் பதவியிலிருந்து நீக்க முடியும் என்றால் மாநில கட்சிகளால் தான் முடியும், பிராந்திய கட்சிகளால் தான் முடியும் என்பதை நன்கு தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அதனால பிராந்திய கட்சியின் மீது, அங்கே திரிணாமுல் காங்கிரசின் மீது இதே போன்ற வழக்கு பதிவு செய்து அவர்கள் அங்கே கட்சியினுடைய முக்கியமான தலைவரை பாஜக கொண்டு போனானுங்க. லல்லு பிரசாத் யாதவின் மீது தொடர்ச்சியான வழக்குகளை அவர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அதே போல ஜார்க்கண்டில், பீகாரில் லல்லு பிரசாத் யாதவ் மீது இந்த நெருக்கடி, அதற்கு கீழே இருக்கக்கூடிய ஜார்க்கண்டின் மீது அதனுடைய முதலமைச்சர், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவுடைய முதலமைச்சர் சிறையில் வைத்திருக்கிறார்கள். ஆம் ஆத்மியினுடைய தலைவர் கெஜ்ரிவால் அவர்கள், ஆம் ஆத்மி கட்சி டெல்லியிலே ஆதிக்கம் செலுத்துகிறது, ஹரியானாவில் கணிசமான வாக்கு வங்கியில் வைத்திருக்கிறார்கள், ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவில் அவர்கள் வளர்ந்து கொண்டு வருகிறார்கள், பஞ்சாபில் அதிகாரத்தில் இருக்கிறார்கள், குஜராத்தில் கணிசமான வாக்குகளை வாங்கினார்கள். குஜராத் தேர்தலில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடந்த குஜராத் தேர்தலிலே காங்கிரசும் ஆம் ஆத்மியும் இணைந்து நின்றிருந்தால் பாஜக வெற்றி பெற்றிருப்பது சந்தேகம் என்கின்ற நிலை இருக்கிறது. அப்ப ஆம் ஆத்மி அங்கே 3-4 மாநிலங்களே ஒரு வலுவான இடத்தில் இருக்கிறார்கள். இப்படியான ஒரு சூழலில் வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள், அதாவது எதனா இந்தியா கூட்டணி என்று சொல்லப்படுகின்ற பாஜகவினுடைய எதிர்ப்பு அணியாக உருவாக்கப்பட்ட இந்த கூட்டணி இருக்குதே, இந்த கூட்டணியிலே வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான கட்சிகளினுடைய 2 முதல்வர்களும் சிறையில் இருக்கிறார்கள். 2 முதல்வர் சிறையில் இருக்கிறாங்க. வேற எங்க முதல்வர் இருக்கிறாங்க? காங்கிரஸ் கட்சி மேல கை வைக்க மாட்டாங்க அவனுங்க. இந்த மாநில கட்சிகளாக, பிராந்திய கட்சிகளாக இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய கட்சிகளினுடைய முதல்வர்கள், தலைவர்கள் மீது தான் கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தென் மாநிலத்தை எடுத்துக்கொண்டால் எல்லா மாநிலத்திலும் பாஜக எதிர்ப்பு முதல்வர்கள் தான் இருக்கிறார்கள். இப்ப வட மாநிலத்தில் இவர்களை முடக்கி வாக்குகளை வாங்க வேண்டும் என்று விரும்புகிறது. அப்படி நடந்து ஒருவேளை மோடி திரும்ப ஆட்சிக்கு வந்தால் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய முதல்வர்கள் நிலை என்னவாகும் என்பதையும் சேர்த்து யோசிக்கணும். முதல்வர்களுக்கே இதுதான் நிலைமைன்னா சாமானிய மனிதனுக்கு என்ன நிலைமை? ஏற்கனவே பார்த்தோம், இன்றைக்கு தமிழிசை இருக்கிறார்கள். அவர் ஆளுநர், அவர் முதல்ல வேட்பாளராக இருந்து தூத்துக்குடியில் தோத்து போய் அப்புறம் கவர்னரா மாதிரி, இப்ப கவர்னர் அவதாரத்திலிருந்து மறுபடியும் வேட்பாளராக மாறி இருக்கிறார். அந்த தமிழிசை அவர்களை ஒரு மாணவி விமானத்தில் பாஜகவை எதிர்த்து ஒரு குரல் கொடுத்தாருங்கிறதுக்காக அவர் மேல பொய் வழக்கு போட்டு அந்த பெண்ணை சிறையில் அடைக்கிறதுக்கு எல்லா வேலையும் செஞ்சாங்க. இவங்களா யோக்கியமானவங்க? இவர்களா நேர்மையானவர்கள்? ஒரு முழக்கம், சாதாரணமாக நீங்கள் உங்கள் கட்சி சரியில்லை அப்படின்னு சொன்னால் உடனே தூக்கி ஜெயிலில் போடுறாங்கன்னால் நீ எத்தனை பேரை சிறையில் அடைப்பதற்கும் தயாராக இருப்பான்றதை யோசித்து பார்க்க வேண்டும். அதாவது ஒரு ஃபாசிஸ்ட் என்று சொல்லக்கூடியவன், ஃபாசிஸ்ட்னா நம்மளுக்கு சாதாரண மக்களுக்கு புரியுமா என்ற ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. ஃபாசிஸ்ட்டுங்கிற என்னன்னா, ஊருக்குள்ள பொறுக்கித்தனம் பண்ணுறவனெல்லாம் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த கட்சிக்கு எவன் தலைவராகணும் அவன் தான் ஃபாசிஸ்டினுடைய தலைவன். அந்த ஒட்டுமொத்த கட்சியின் பேர் ஃபாசிஸ்ட் கட்சி. பொறுக்கி பசங்கள்லாம் சேர்ந்து கட்சி ஆரம்பிச்ச ஒரு அரசியல் சக்தியாக வந்ததுன்னா அது ஒரு பாசிச சக்தி. பாசிசத்தை வேற எப்படிலாம் புரிஞ்சிக்க வேண்டாம். ஊருக்குள்ளார கலவரம் பண்ணுறவன், ரகலை பண்ணுறவன், பிக்பாக் அடிக்கிறவன், மாஃபியா வேலை பார்க்குறவன், ரவுடித்தனம் பண்ணுறவன், சாராயம் குடிச்சிட்டு பெண்களிடையே வம்பு பண்ணுறவன், சாராயம் குடிக்காமலும் ரவுடித்தனம் பண்ணக்கூடியவன், இத்தனை பேர் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சான்னா அந்த கட்சியை பாசிஸ்ட் கட்சி என்று சொல்லுவார்கள். அப்படியான ஒரு கட்சிக்கு சரியான உதாரணமாக இருப்பது பாரதிய ஜனதா கட்சி தான். நீங்க அண்ணாமலை எடுத்து பாருங்க, தமிழ்நாட்டில் எல்லா ரவுடித்தனம் பண்றவனையும் கொண்டு வந்து கட்சியில் சேர்த்துட்டார். எல்லா ரவுடி எங்க இருக்கானா இன்னைக்கு பாஜக இருக்கிறான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் பார்த்தானா பாஜக கொடி பறந்துட்டு இருக்கிறது, கார்ல கொடி இருக்குது, கட்சி வளர்ந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருக்குது. நான் கேட்குறேன், திமுக கொடி ஏற்றினாலோ, அதிமுக கொடி ஏற்றினாலோ, அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகள் கொடி ஏற்றினாலோ, மதிமுக கொடி ஏற்றினாலோ, விடுதலை சிறுத்தைகள் கொடி ஏற்றினாலோ அங்கே ஒரு கல்வெட்டு இருக்கும். கொடி கம்பத்துக்கு கீழே ஒரு கல்வெட்டு இருக்கும். யார் வந்தாங்க, எப்போ ஏற்றுனாங்க, என்ன பண்ண, என்ன தலைவர்கள் பங்கெடுத்தாங்கன்னு. எந்த பாஜக கட்சிக்காரனோட கொடிக்கு கீழே கல்வெட்டு இருக்குதா? எங்கேயாவது இருக்கா? ஒன்றும் கிடையாது. இந்த நாய் ஊருக்கு போகிறப்ப, ரோடு பக்கம் போகிறப்ப என்ன பண்ணிட்டு இருக்குதோ அதே பக்கம் போகிற பக்கமெல்லாம் இந்த கொடி கம்பத்தை நட்டுக்கிட்டே போகிறானுங்க. நான் என்ன வேலை பார்க்குதோ அதே வேலை தான் நான் அந்த பிஜேபி காரனை பண்ணுறானுங்க. போகிற இடத்துலலாம் கொடிமரத்தை நட்டே போகுது. கேட்டால் ஊர் முழுக்க நாங்கள் தான் இருக்கோம்னு சொல்லிட்டு இதை கல்வெட்டு நடுங்கடா. அதில் யார் கட்சி தலைவர், யார் வந்து கொடியேற்றினாங்கிற கதையை பார்ப்போன்னா அப்படி ஒன்று இருந்தால் தானே அது ஒரு கும்பலாக போகும், கும்பலாக வரும். இந்த தேன்கூட்டில் இந்த ராணி தேனி எடுத்தால் மொத்தமாக கும்பலாக போகும் தெரியுமா? தேன்கூட்டை விட்டுட்டு அதே மாதிரி தான் அண்ணாமலை இதுக்கு உள்ள போட கட்சி முழுக்க வெளியே ஓடி போயிடும்.
இன்னைக்கு தான் அவருடைய வேட்பு மனு மீதான பரிசீலனை நடந்திருக்கிறது. அனைத்து கட்சிகளும் வேட்பு மனு பரிசீலனை பண்ணதில் அண்ணாமலைக்கு அவருடைய வேட்பு மனுவையே ஒழுங்காக ஃபில் பண்ண தெரியல. நான் கேட்குற வேட்பு மனுவையே ஒழுங்காக நிரப்ப தெரியாத ஒரு ஆள் தமிழ்நாட்டு தலைவிதை மாற்ற போகிறேன்னு சொன்னேன். யோ, உன்ன மாதிரி 1000 பேர் நாங்கள் பார்த்துட்டோம். நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு. எங்களுக்கு இருக்க பிரச்சனை என்னன்னா, உங்ககிட்ட கொண்டாந்து மைக்கு நீட்டிட்டு நீ என்ன கருத்து சொல்கிறேன்னு கேட்குறதான். அந்த ஆளுக்கு வாயை திறந்தா டயரியா மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்குது. வாயில் டயரியா போகிற ஒரே ஆள் நம்ம அண்ணாமலை தான். இந்த இப்போ பார்த்தீங்கன்னா இப்படியே தான் பேசிகிட்டு இருப்பார். என்னத்தையா பார்க்குறது? உன் மூஞ்சி பார்க்கவும் ஜெயிக்க மாட்டேங்குது, ஒரு கருத்தை சொல்லவும் மாட்டேங்கிற, வாயை திறந்தா பொய்யா சொல்கிற, உளறி கொட்டுற. நான் கோட்டாலெல்லாம் வரல, 2002 தகரப்படுத்திக்கிட்டு வந்து பிஹெச்டி டெக்கில் சேர்ந்தேன்னு சொல்லி. தம்பி அண்ணாமலை, உனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிஐடியில் தான் நான் படித்தேன். உனக்கு 10 வருஷம் சீனியர் நான். பிஹெச்டி டெக்கில் இடஒதுக்கீடு இருந்ததுனால தான் தம்பி உனக்கு சீட்டு கொடுத்தாங்க. அந்த இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து திராவிடர் இயக்கம், தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் அவர்கள் கொண்டு வந்தது அடிப்படையில் தான் தம்பி உனக்கு பிஹெச்டி டெக்கில் சீட்டு கொடுத்தாங்களே ஒழிய நீ ஊர்ல இருந்து தகரப்பட்டி தூக்கிட்டு வந்ததுனால உனக்கு தரல. தகரப்பட்டி கொண்டு வந்தாலும் தரல. ஆனால் ஓங்கச்சி என்ன பண்ணுச்சு? எங்க பெரியாரோ அண்ணல் அம்பேத்கர் அவர்களை இடஒதுக்கீடு கொடுத்து ஒன்ன மாதிரி தற்கூரியெல்லாம் படிக்கிறதுக்கு சீட்டு கொடுத்துச்சு. ஆனா மோடி ஆட்சிக்கு வந்தோடனே ஒரு நல்ல மதிப்பெண், 100க்கு 98% மதிப்பெண் எடுக்கக்கூடிய அனிதா மருத்துவ படிக்க கூடாதுன்னு கொலை பண்ண வச்சானுங்க. அனிதாவை கொலை பண்ணது உங்க கட்சிக்காரன் தான்டா, மோடி சர்க்கார் தானே. வெக்கம் இல்லாம பேசுற பிஹெச்டி டெக்ல 2 தூக்கிட்டு வந்து படிக்க வந்தேன்னு சொல்லிட்டு நீ படிச்ச சயின்ஸ்ல பெரிய ஒரு இன்வென்ஷன் பண்ணி புதுசாக கண்டுபிடிச்ச ஒரு அளவும் இல்லை. பிஜேபியில் போய் சேர்ந்துருக்கிற. அப்ப இந்த வாயை திறந்தா தினம் பொய். இந்த பொய்க்கு பதில் சொல்லியே வந்து தமிழ்நாடு இருக்கக்கூடிய கட்சிகள் அவங்க நேரத்தை போக்கிட்டாங்க. நான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக எதிர்ப்பு கட்சிகளுக்கு வன்மையான கண்டனம் தெரியும். நீங்க திமுகவிலிருந்து எல்லா கட்சிக்காரரும் இந்த பிஜேபி சொல்லக்கூடிய பொய்க்கு பதில் சொல்றதா நம்ம வேலை. அவன் தினம் ஒரு பொய் சொல்லிட்டு இருப்பானுங்க. தினம் ஒரு 20,000 புத்தகம் படிச்சேன்னு சொன்ன ஆளு தான் இன்னைக்கு எலெக்ஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ண தெரியாம ஒரு நிக்கிறாப்ல. என்னத்தையா படிச்ச நீங்க? 20,000 புக்கு என்ன படிச்ச நீங்க? ஒரு எலெக்ஷன் ஃபார்ம் உனக்கு ஃபில்அப் பண்ண தெரியல. நீ தமிழ்நாட்டில் பிஜேபி தலைவராக இருக்குன்னா உனக்கு கீழே இருக்கிறவங்க எந்த லட்சணத்தில் இருப்பாங்கன்னு நான் பார்க்க முடியும். உன் கையிலலாம் தமிழ்நாடு சிக்கல் தயவு செஞ்சு நினைச்சாரு. அது கோயம்புத்தூர்லாம் மாட்டவே மாட்டாது தம்பிலா. கோயம்புத்தூர்ல மாட்டவே மாட்டாது. கோயம்புத்தூர்ல அண்ணாமலைக்கு சாதகமானவரை தான் எலெக்ஷன் ஆபீசரா போட்டு வச்சிருக்காங்க. பிரச்சனையே அதுதான். இன்றைக்கு தென் சென்னையில் 11 மணிக்கு வந்து நீங்க மனு பரிசீலனைக்கு வரணுங்கிறப்ப 10:55க்கு வந்தாங்கன்னு சொல்லி 3 சுயேட்சை வேட்பாளர்களுடைய மனுவை நிராகரித்த இந்த எலெக்ஷன் கமிஷனு இந்த எலெக்ஷன் படிவத்தையே தப்பா பதிவு செய்த அண்ணாமலையினுடைய பத்திரத்தை எப்படி ஏத்துக்கிட்ட? வேட்புமனு எப்படி ஏத்துக்கிட்ட? உன் யோக்கியதை என்ன? எலெக்ஷன் கமிஷனோட யோக்கியதை என்ன? தோழர்களே, வருகின்ற தேர்தலில் ஒருவேளை மோடி வெற்றி பெற்றால் ஆச்சரியம் அடைந்து விடாதீர்கள். அது மோடிக்கு மக்கள் தந்த ஆதரவு அல்ல, மோடிக்கு எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த ஆதரவால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். பிரச்சனை அதுதான். இன்றைக்கு நமக்கு 2 பெரிய எதிர்க்கட்சிகள் இருக்கு. ஒன்று பிஜேபி, இன்னொன்று எலெக்ஷன் கமிஷன். 2 எதிர்க்கட்சி இருக்கானுங்க. இங்க சைலண்டா உட்காந்து அண்ணாமலையுடைய படிவத்தெல்லாம் திருப்பி அனுப்பி கொடுத்துட வேண்டியதானே. ஒரு ஃபார்மே ஒழுங்கா ஃபில்அப் பண்ணது. இந்த ஆளு பார்லிமெண்ட்டுக்கு போய் என்ன பண்ணுவார்? அவரு என்ன செய்ய போறாரு? எப்படியும் பிஜேபி ஜெயிக்க போறதில்ல. போன தேர்தலில் 353 சீட்டு வந்து மோடி சர்க்கார் வாங்குச்சு. 353 கூட்டணியோடு சேர்த்து. என்ன கூட்டணி? சிவசேனா 18 சீட்டு வாங்கினாங்க. ஜனதாதள் அந்த யுனைடெட் ஜனதாதளம் ஒரு 16 சீட்டு வாங்குச்சு. ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சி ஒரு 6 சீட்டு வாங்குச்சு. அகாலிதள் அது 2 சீட்டு வாங்கினாங்க. எல்லாம் சேர்த்து இவங்க 305 அதெல்லாம் சேர்த்து 350 வாங்கினீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ சிவசேனா உன் கூட கிடையாது. நிதிஷ்குமார் இப்போவோ அப்போவோ கட்சி மொத்தமாக முழுகிறதுக்கு தயாராக இருக்குது. அந்த கட்சி ஜெயிக்க போகிறது இல்லை. அப்போ இவங்களோட மொத்தம் 34 சீட்டும் உனக்கு வரப்போகிறது இல்லை. 34 சீட்டும் வரப்போகிறது இல்லை. இவங்களை கூட்டணி வச்சதுனால நீ ஜெயிச்சதில் வந்து ஒரு 40 இடமும் ஜெயிக்க போறது இல்லை. அப்ப என்னாச்சு? நீ 305 சீட்டு வச்சிருக்கிறியே, பிஜேபி ஜெயிச்ச அந்த 305 சீட்ல 40 சீட்டு போச்சுன்னா 265 சீட்டு தான் உனக்கு வரும்.
உன் கூட்டணி கட்சி ஜெயிக்க போறது, ஏன்னா ராம்விலாஸ் பாஸ்வான் இப்ப உயிரோடு இல்லை, சிவசேனா இல்லை, உங்க கூட நிதிஷ்குமார் கட்சிக்கு எந்த ஆதரவும் கிடையாது. அப்படி பார்த்தோம்னா இந்த 353ல கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய பெற்ற அந்த 45 சீட்டு இன்னைக்கு உனக்கு கிடையாது. இந்த 305ல் ஒரு 40 சீட்டு உனக்கு கிடையாது. அப்போ உன்னுடைய மொத்த எண்ணிக்கை 265 தான் உன் கதையே வருது. இந்த லட்சணத்தில் ஒரிசாவினுடைய அந்த நவீன் பட்நாயக் கட்சி அவரும் கூட கூட்டணி வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அகாலிதளம் பஞ்சாப்ல கூட்டணி வைக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு. மேற்கு வங்கத்தில் 18 சீட்டு வாங்கினானுங்க. மேற்கு வங்கத்திலும் ஒரு நெருக்கடி வந்திருக்கிறது. இப்போ இந்த கணக்கெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 25 சீட்டு வராது இவங்களுக்கு. அப்போ 240 சீட்டு தான் இவங்களுக்கு வருவதற்கு சாத்தியம் இருக்கிறது. இதில் மத்திய பிரதேசத்தில் கொஞ்சம் பிடுங்கிக்கிச்சு, ராஜஸ்தானில் கொஞ்சம் பிடுங்கிக்கிச்சு, குஜராத்தில் கொஞ்சம் பிடுங்கிச்சு, உத்தரப்பிரதேசத்தில் கொஞ்சம் பிடுங்குச்சுன்னா இவ 200 சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. இதுதாங்க பிஜேபியோட மொத்த டாலி. கடந்த தேர்தலில் கர்நாடகாவில் ஜெயிச்சானு இன்னைக்கு அதுவும் கிடையாது. இன்னைக்கு கர்நாடகாவில் நிலைமை கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில 200 சீட்டு கூட ஜெயிக்க முடியாத மோடிக்கு தேர்தல் கமிஷன் ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிறது. தேர்தல் கமிஷன் உதவியாலும் இந்த எந்திர வாக்குப்பதிவின் உதவியாலும் மட்டும்தான் பாஜக வெற்றி பெற முடியும் என்பதுதான் இன்றைக்கு நிதர்சனம். அப்ப வெறுமனே 200 சீட்டு கூட வாங்க முடியாத இவனுங்க நாளைக்கு 400 சீட்டு நான் வாங்குவேன் வரப்போறேன்னு சொன்னானா, ஒன்று அது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினாக இருக்கணும், அடுத்து கூடவே எலெக்ஷன் கமிஷனாக இருக்க வேண்டும். இரண்டும் சேர்ந்து தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆக தோழர்களே, இப்படிப்பட்ட ஒரு தேர்தல் கூத்து இப்போ நடந்துட்டு இருக்குது. இந்த சமயத்தில் தான் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் அனைத்து மக்களினுடைய உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இங்கே போராடி கொண்டிருக்கின்றோம். அரவிந்த் கெஜ்ரிவால் போன்ற, ஹேமந்த் சோரன் போன்ற பலம் வாய்ந்த தலைவர்களையே சிறையில் அடைக்கிறார்கள் என்றால் சாமானிய மக்களை எப்படி பாதுகாப்பது என்கின்ற கவலையின் அடிப்படையில் நம்ம இங்கே ஒன்று கூடி இருக்கின்றோம். ஆக நம்மளுக்கு இன்னைக்கு இருக்க வேலை என்னன்னால், தமிழ்நாட்டில் நடக்க இருக்கக்கூடிய தேர்தலிலே 2024 தேர்தலிலே பாஜக தோல்வியடைவது மட்டுமல்ல, டெபாசிட்டே வாங்க முடியாத அளவிற்கு அனைத்து பகுதிகளிலும் பிரச்சாரத்தை மேற்கொள்ளணும். நான் ஒரு வேண்டுகோளை தமிழ்நாட்டு மக்களுக்கு முன்வைக்க விரும்புகின்றேன். உங்களுடைய அன்றாட வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணும்னால் அடுத்து வரக்கூடிய 5 வருஷம் நீங்கள் நிம்மதியாக வாழணும்னு நினச்சிங்கன்னா அடுத்து வரக்கூடிய 2 வாரம் பிஜேபிக்கு எதிரான பிரச்சாரத்தை நீங்கள் மேற்கொள்ளணும். 2 வாரம், அடுத்து வரக்கூடிய 2-3 வாரம் பிஜேபிக்கு எதிரான நீங்கள் பிரச்சாரத்தை உங்களுக்கு நண்பர்களிடத்திலும் சொந்தக்காரங்களிடத்திலையும் ஊர்க்காரங்கிட்டையும் தெருவுலையும் நீங்கள் பேசி பேசி இவனுங்களை டெபாசிட் வாங்க வைக்கல அப்படின்னா தமிழ்நாட்டை காப்பாற்றவே முடியாது. யோசிச்சு பாருங்க, 2014, 19 ரெண்டுலையும் தோல்வி அடைஞ்ச இந்த பாஜக, தமிழ்நாட்டில் சீட்டே வாங்காத பாஜக மறுபடியும் ஆட்சிக்கு வந்ததுன்னா ஏற்கனவே மாநிலத்துக்கு வர வேண்டிய பணத்தை அவன் தரலை. நமக்கு நடந்த எந்த புயலுக்கும் எந்த நெருக்கடிக்கும் அவன் எட்டி பார்க்கல, வெள்ளத்துக்கும் வந்து பார்க்கல. இப்படிப்பட்ட நிலையில் இவனுக்கு மறுபடியும் ஜெயிச்சானுங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் இருக்க முடியாது. எந்த கட்சி தலைவரும் வெளியில் நீங்கள் அரசியலை பேச முடியாத நிலைமை மற்றும் எல்லாம் சிறைக்கு போக வேண்டிய நிலைமை வருது மட்டுமல்ல, மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்டமைப்பும் அத்தனை ஸ்ட்ரக்சருமே சதைச்சிருவானுங்க, அத்தனை சதைஞ்சு போகும். நீங்கள் உத்தரப்பிரதேசம் பீகாரில் இருக்கிற மாதிரியான வாழ்க்கையை நம்ம வாழ்வதற்கு தயாரான்னு யோசிச்சு பார்க்கணும். நான் கேட்குறது ஒன்று தான், உத்தரப்பிரதேசத்திலும் பீகாரிலும் வாழ்வதை போல வாழ்வதற்கு நீங்கள் தயாராக இருந்தால் பாஜகவுக்கு எதிராக பேசாமல் இருக்கலாம். அப்படியான வாழ்க்கை நான் வாழ விரும்பவில்லை, நான் ஒரு வளர்ச்சி அடைந்த வளமான வாழ்க்கையை வாழணும்னு விரும்புறீங்கன்னால் பாஜகவுக்கு எதிரான பிரச்சாரத்தில் எல்லாரும் சேர்ந்து கொள்ள வேண்டும், எல்லாருமே சேர வேண்டும். ஒருவேளை இங்கே நீங்கள் திமுகவா அதிமுகவான்னு கேட்குறாங்க. அதிமுகவுடைய கதை என்ன நம்மளுக்கு தெரியும். நாளைக்கு இங்கே இருக்க அதிமுக மிக சிறப்பாக தமிழ்நாட்டு பாஜகவுக்கு எதிராக பேசுகிறது. முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்கள், அதிமுகவினுடைய தலைவர்கள் அண்ணாமலைக்கு எதிராக மிக சிறப்பாக பேசுகிறார்கள். நான் கேட்கிறேன், மோடிக்கு எதிராக பேசுவீங்களா? மோடியை ஆதரிக்க மாட்டோம் என்று நீங்க வெளிப்படையாக சொல்ல தயாரா? ஒருவேளை பாராளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும்பான்மை வரவில்லை என்றால் அதிமுக ஆதரவளிக்காது என்று சொல்ல தயாராக இருந்தால் அவர்களையும் பாஜக எதிர்ப்பு அணியாக நாம் பார்க்கலாம், இல்லை என்றால் பார்க்க முடியாது. அண்ணாமலையை எதிர்க்கக்கூடிய அரசியல் மட்டுமல்ல, இன்றைக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது என்றால் இந்தியாவில் பாஜக வரக்கூடாது என்கிற அரசியல் தான் முக்கியமான அரசியலாக இருக்கிறது. யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதில் நாம் தெளிவாக இருக்கின்றோம்.
நாம் தெளிவாக இருக்கின்றோம். பாஜக தேர்தலில் மட்டுமல்ல, களத்திலும் வேறறுக்கப்பட வேண்டும் என்பதுதான் மே 14 இயக்கத்தோட நிலைப்பாடு. அதில் தேர்தல் என்பது மிக முக்கியமான காலகட்டம், அதில் நாங்கள் மாற்று கருத்து இல்லை. தேர்தல் காலத்திலே, தேர்தல் சமயத்தில் மே 14 தோழர்களே, மக்களை சந்தியுங்கள். அடுத்து வரக்கூடிய 2 வாரம் நீங்கள் வேலைக்கு போன்ற அவசியம் இல்லை, விடுமுறை எடுங்கள், அது தவறில்லை. வேலையே போனாலும் பரவாயில்ல. இந்த மண்ணை காக்க வேண்டும், நமக்கு இந்த மக்களை காக்க வேண்டும், தமிழ் மொழியை காக்க வேண்டும், தமிழ் நாட்டை பாதுகாக்க வேண்டும். 2 வாரம் நம்ம வேலைக்கு போனால் குடிமொழிகிறாது. ஒருவேளை வேலையை போன இன்னொரு வேலை வாங்கிக்கலாம், ஆனால் எதிர்காலத்தை வாங்க முடியாது. நம்மால் எதிர்காலத்தை வாங்கிவிட முடியாது. மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது. 2 வாரம், அடுத்து வரக்கூடிய 2-3 வாரங்கள் மே 14 தோழன் ஒவ்வொருவனும் வீதியில் இருக்க வேண்டும். பாஜக எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுத்து இவனுங்களை வேற இருக்கணும், இவனை விரட்டணும். அவனுல மே 14 தோழனை விலை கொடுத்தலாம் வாங்க முடியாது. 2014 மோடி தான் வேட்பாளர் என்று அறிவித்து அந்த மோடி சென்னைக்கு வரும்பொழுது கருப்பு கொடியை உயர்த்தி காட்டியது மே 14 இயக்கம். 2014 காலகட்டத்திலிருந்து இன்றைக்கு வரை 10 ஆண்டுகளாக மே 14 இயக்கம் பாஜகவை தொடர்ச்சியாக அம்பலப்படுத்திக் கொண்டு வருகிறது. அந்த மாதிரி நாங்கள் அம்பலப்படுத்தின காரணத்தினால தான் எங்கள் மீது வழக்குகள், எங்களுக்கு சிறை, எங்களுக்கு நெருக்கடிகள். இன்றைக்கு எந்த ஊடகத்திலுடைய விவாதத்திலும் எங்கள் அழைக்கிறது கிடையாது. நான் இப்ப சொல்றேங்க, இங்க இருக்க டிவி டிபேட்டில் ஒவ்வொரு மாலையும் நடக்கக்கூடிய இந்த தொலைக்காட்சி விவாதங்களில் மே 14 தோழனை உட்கார வைங்க, ஒரு வாரத்தில் உரிச்சு ஓட விடுறோம். நாங்கள் ஒரே வாரம் போதும், ஒரே வாரம் போதும். எங்களுடைய வாதத்தை எல்லாம் எதிர்த்து நின்று பிஜேபி ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது, ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது. எங்கள் கேள்விகளுக்கு அவங்களால எவனாலும் பதில் சொல்ல முடியாது. ரேஷன் கடையை மூட போகக்கூடிய WTO ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட தயாரா இருக்கிற மே 14 அறிக்கை 2016 முன்வைத்த உடனே அன்னைக்கு நிர்மலா சீதாராமன் நேரடியாக பதில் சொன்னாங்கல்ல, அதற்கு நாங்கள் எதிர் அறிக்கையை நாங்கள் விட்டோம், ஆதாரத்தை காட்டணும். நீ எங்க போய் WTO இந்த செக்ஷன்ல நீ கையெழுத்து போட தயாரா இருக்கிற சொன்ன உடனே நிர்மலா சீதாராமன் பதில் வரவில்லை, பதில் வரவில்லை. மே 14 ஆதாரமாகத்தான் முன்வைத்திருக்கிறது. அதற்கு பிறகு என்னாச்சு கேட்கிறான் பிஜேபி காரன், ரேஷன் கடை மூட்டாங்க, நான் மூடிடுவேடா. அதுக்கப்புறம் அன்றைக்கு நாங்கள் ரேஷன் கடை மூட போறோம்னு சொன்னதுக்கு பிறகு எழுந்த எழுச்சி, கொந்தளிப்பு, அதனால மூட முடியல. மூடி இருந்தேன்னா இன்னைக்கு உங்க கட்சியே இருந்திருக்காது நாட்டில். எங்களுடைய எதிர்ப்பு நாங்கள் அம்பலப்படுத்தியதுனால தான் இன்னைக்கு மூடாம வச்சிருக்கிற. அப்புறம் என்ன பண்ணா, அதுல கெரசின் கிடையாது, அது மண்ணெண்ணெய் கிடையாது, அதுக்கு பருப்பு கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது, ஆதாரோட இணை, அப்புறம் வருமான அடிப்படையில் சொல்லி இன்னைக்கு ரேஷன் கார்டினால் பயன்பெறக்கூடியவர்கள் எண்ணிக்கையை பாதியாக குறைச்சிட்டான். மீதி கடைகளை மூடுவதற்கு மத்திய அரசினுடைய பங்களிப்பை குறைத்துக் கொண்டே வருகிறார்கள். மத்திய அரசு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உணவு சேமிப்பிலிருந்து கொடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு மாநிலம் மத்திய அரசு சேமிப்பு கொடுக்குறோம். தனியாக மத்திய அரசு நாங்கள் கொடுக்குறோம், நாங்கள் உதவி பண்ணுறோம், இந்த அண்ணாமலை போன்ற லூசுகள் பேசிட்டு இருப்பாங்க. உனக்கு எங்கென்றா வருது? மத்திய அரசு தனி நிலப்பரப்பு வச்சிருக்கிறியா? தனி மக்கள் வச்சிருக்கிறியா? இல்லை தேவலோகத்தில் உனக்கு வந்து கொட்டுதா? உனக்கு இல்லை குபேந்திரன் வந்து உனக்கு கொடுக்குறாப்ப உன் சாமி இல்லை. மாநிலத்துக்கார நாங்கள்லாம் கொடுக்குற வழியை வச்சு தாண்டா உங்கள் ஆட்சி நடத்த முடியும். அப்படின்னா ஒன்றிய அரசு, ஒன்றிய அரசுக்கு தனி மக்களோ அதற்கென்று தனியான வரி வருவாயே கிடையாது. மாநிலம் கொடுக்கக்கூடிய பிச்சையில் வாழக்கூடியதான் ஒன்றிய அரசு. வெளிப்படையாக சொல்கிறேன் நான். எங்கேருந்து சம்பாதிக்கிற? மோடி கொடுத்த காசு, மோடி கொடுத்த காசு. மோடி காசெல்லாம் கொடுக்கல. மோடி அம்பானி டீம், அதானி டீம், அமலாக்கத்துறையும் வைத்து புடுங்கிய காசு. எங்க காசு? எங்க காசு? தினம் ஒரு ட்ரெஸ் மாட்டிட்டு போயிட்டு இருக்கிறிய, அந்த காசு எங்க காசியா? யார் காசு அது? மோடி எந்த காசையும் தரவில்லை. ஏன் வரி? நான் உழைத்து கட்டிய, வேர்வை சிந்தி கட்டிய வரியை பிடுங்கிக் கொண்டு இட்லிக்கு வரி, சட்டினிக்கு வரி, செத்தா வரி, புதைச்சா வரின்னு எல்லாத்துக்கும் வரி போடக்கூடிய ஒரு அயோக்கிய அரசு அந்த வரியை வைத்துக் கொண்டு அதிலிருந்து மாநிலத்துக்கு தர்றாங்களாமா. மோடி கொடுத்த காசுல வீடு கட்டணும். மோடி சம்பாதிச்சு கொடுத்தாப்பியா? நீ சம்பாதிச்சா கொடுத்த? நீங்க இந்த உண்மையை தமிழ்நாட்டில் எல்லா இடத்திலும் சொல்ல வேண்டிய பொறுப்பு மே 14 தோழர் பொறுப்பு. எதற்கும் அச்சப்படாதீர்கள், துணிந்து நில்லுங்கள். இவர்களை விரட்டுவதுதான் நமது வேலை. நமக்கு ஊடகம் ஆதரவு இல்லாமல் போயிருக்கலாம், ஊடகம் நம்மை அழைக்காமல் போயிருக்கலாம், நமக்கான மேடைகளை பெரியவர்கள் மறுத்திருக்கலாம். ஆனால் வீதிதான் நமது மேடை. மக்கள் இருக்கிறார்கள். நேரடியாக மக்களை சந்தியுங்கள், நேரடியாக மக்களை சந்தியுங்கள். நாங்கள் கடந்த தேர்தலில் 2021 தேர்தலில்
33 தொகுதிகளில் வேலை செய்தோம். 33 தொகுதிகளிலே பல லட்சக்கணக்கான துண்டறிக்கைகளின் மூலமாக பாஜகவினுடைய அயோக்கியத்தனத்தை நேரடியாக வீதி வீதியாக வீடு வீடாக ஒவ்வொரு மனிதனாக சந்தித்து எங்களது தோழர்கள் அதை விளக்கி அம்பலப்படுத்தி அவர்கள் ஆட்சியிலிருந்து அகற்ற வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளும் கட்சி எங்களை அங்கீகரிக்க மறுக்கலாம், எங்கள் மீதான வழக்குகளை ரத்து செய்ய நீங்கள் மறுக்கலாம். ஆனால் இந்த ஆட்சி மாற்றம் நடந்ததற்கு மே 17 தோழனின் உழைப்பு தான் அடிப்படை காரணம். அவன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உழைத்தான். இந்த மண் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக விடுமுறை எடுத்து சொந்த பணத்தில் வீதி வீதியாக சென்றான். நாங்க எங்க காசு வாங்கிட்டுலாம் பண்ணல. எங்கள் தோழனுடைய உழைப்பு, அவனுடைய பாக்கெட்ல இருந்து பணம் போட்டு பிரச்சாரத்துக்கு சென்று அங்க அவனே அறை எடுத்து தங்கி அவன் உணவுக்கு அவனே பார்த்து அந்த வண்டிக்கு அவனே பெட்ரோல் போட்டு துண்டறிக்கை அவனே அச்சடிச்சு கொண்டு போய் கொடுத்தவன். எதுக்கு? நாங்கள் எம்எல்ஏ சீட் வாங்குறது, மினிஸ்டர் வாங்குறதுக்கா, இல்லை மெடல் வாங்குறதுக்கா? இந்த மண்ணை பாதுகாக்க வேண்டும் என்று தந்தை பெரியார் வழியிலும் மேதகு பிரபாகரனை உறுதி எடுத்திருக்கிறோம். நாங்கள் ஆனால் அம்பேத்கர் அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று உறுதி எடுத்திருக்கிறோம். நாங்கள் எந்த பதவிக்கும் நாங்கள் ஆசைப்படவில்லை, எந்த பதக்கத்திற்கும் எந்த பதவிக்கு மட்டுமே நாங்கள் முன்வைத்து ஆட்சிக்கு வரவில்லை, அதிகாரத்தை நாங்கள் பட்டு ஆசைப்படவில்லை. நாங்கள் விரும்புவது இந்த மண் பயனுற வாழ வேண்டும், இந்த மண்ணுக்கு புதுவிதமான அரசியல் நாங்கள் அறிமுகப்படுத்தணும் விரும்பி இருக்கிறோம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த மண்ணுக்காக உழைக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்பதை மே 17 இன்னைக்கு அடையாளம் காட்டியிருக்கிறது. இன்னைக்கு அடையாளம் காட்டியிருக்கு. ஒரு மே 17 தோழன் மீது எவனாவது குற்றம் சாட்ட முடியுமா? ஏதாவது ஒரு தவறை அவன் மீது சொல்ல முடியுமா? எங்காவது சமரசம் செய்திருக்கிறானா? அந்த அடக்குமுறை கண்டு அஞ்சி ஓடி இருக்கிறானா? இல்லை. சுயநல அரசியலை அறவே அறுத்தெறிந்து விட்டு தமிழினத்திற்காக நிற்கக்கூடியவன் எம் மே 17 தோழன். அந்த படை வருகிறது, அந்த படை வீதியில் இறங்குகிறது. பாஜகவையும் அண்ணாமலை கும்பலையும் தமிழிசை போன்றவர்களுடைய அயோக்கியத்தனங்களையும் அம்பலப்படுத்தி ஓட ஓட விரட்டுகின்ற இந்த படை புயலான கிளம்பட்டும். மே 17 இயக்கம் பாரதிய ஜனதா கட்சியை தமிழ் மண்ணிலிருந்து வேரடி மண்ணோடு ஒழித்து கட்டும் வரை ஓயாது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.